வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாழ்க வளமுடன் நலமுடன். இன்றைக்கி நம்ம 5வது ஸ்டெப்பு, கடைசி ஸ்டெப்பு, இதய கமல கொளுத்துதை பார்க்க போகிறோம். ஓகேவாம்மா? இப்போ பாருங்கள், நம்ம நேற்று 4வது ரவுண்டை முடிச்சுட்டு இந்த எப்பவும் போல் 2 வெள்ளை மணியில் ஒயரை விட்டு இப்படி வச்சுருப்போம் இல்லைங்களா? இந்த ஒயரை இப்போது இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 மணி இருக்குது, நடுவில் தான் கேப்பு இல்லையா? நம்ம எப்போவும் என்ன பண்ணுவோம், இந்த 2 வெள்ளை மணியில் விட்டோன்னே 3 ப்ரௌன் மணியை கோப்போம். இந்த 5வது ஸ்டெப்பு, கடைசி ஸ்டெப்புக்கு அப்படி இல்லை. ஏற்கனவே இங்கே 3 இருக்குது இல்லையா? அதில் அந்த முதல் மணியில் ஒயரை விட்டுக்கணும். இப்போது ஒரு ப்ரௌனில் ஒயர் இருக்குது, அதனால் 2 ப்ரௌன் மணி நம்ம கோத்துக்கணும். ஓகேங்களா? ரெண்டு ப்ரௌன் மணி. உங்களுக்கு இந்த 5வது ஸ்டெப்பு தானே வந்துடும். இருந்தாலும் நான் ஏன்னா புதுசாக யாராவது போடுறவங்கன்னா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்களானாலே உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு தெரிஞ்சிடும். எது இதில் ஒயரை கோத்து எப்படி கொண்டு வந்தால் இந்த மாதிரி போர்ஷன் வந்துடும், அதுவே இப்படி தெரியுது பாருங்கள். ஓகே, எப்பவும் போல் இப்போது 2 ப்ரௌனு கொத்ததுக்கப்புறம் முதல்ல எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், 4 பிங்க்கையும் அப்படியே தான் கோப்போம், மணியில் விட மாட்டோம். ஏன்னா அதை சுற்றி முடிக்கும் பொழுது தான் அந்த இதை விடுவோம். ஸோ இப்போ 4 பிங்க்கையும் கோத்துக்கணும். 2 ப்ரௌன் கோத்துக்கிட்டு 4 பிங்க்கு. இப்போது உங்களுக்கே எல்லாமே இப்போ டைமண்ட் ஆகிடுச்சு. இங்கே மட்டும்தான் கேப் இருக்குது இல்லையா? அப்போ இதில் இருக்கிற அந்த பிங்க்குக்கு பக்கத்தில் இருக்கிற பச்சையில் விட்டுக்கணும், ஒயர் விட்டு எடுத்துக்கணும். ஒரு பச்சை மணியில் ஒயர் இருக்குது. நம்ம எத்தனை பச்சை மணி கோக்கணும்? அப்போது 4 மணி. ஓகேவா? 1 2 3 4 பச்சை மணி கோத்ததுக்கு அப்புறம் இது பாருங்க, இப்படி வச்சிங்களானாலே அடுத்தது ஒயர் எங்கே வரும்? ஆட்டோமேட்டிக்காக இந்த மஞ்சள் மணி, இந்த லைன். இப்போ இங்கே டைமண்ட் வந்துடுச்சு, இங்கே மட்டும்தான் அப்படி கேப்பு மாதிரி தெரியுது இல்லையா? இந்த பச்சைக்கு பக்கத்தில், அதாவது அடுத்த ரோவில் வரும். இது முதல்ல 3, அடுத்ததில் பச்சையில் கோத்தோம். இப்போ அடுத்த இதில் எல்லோவில் கோக்கணும். அந்த பச்சைக்கு முன்னே இருக்கிற எல்லோவில் கோக்கணுமா. இதெல்லாம் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னாம்மா, நீங்கள் ஒரு 4-5 இந்த மாதிரி பீஸ்லாம் போட்டால் ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் புரியுதுங்களா? வீட்டுக்கு ஏதோ வராங்க ஒருத்தர், எப்போ பார்த்தாலும் இந்த ப்ளவுஸ் பிட்டு மாதிரி இல்லை கடையில் வைக்கிற இந்த கிண்ணிங்கோ இந்த மாதிரி எல்லாமே வாங்கி நம்ம எல்லாமே காசு செலவு தானே. எல்லாம் காசு செலவுன்ற பட்சத்துக்கு நம்ம கையால் பண்ணது கொஞ்சம் அழியாத ரொம்ப நாள் இருக்கக்கூடியதுன்னும் போதுன்னா, நவராத்திரி கூட திருப்பி மாடர்னாக ஒரு பிளாஸ்டிக் தட்டு, ஒரு வெத்தலை பேக்கு போட்டு அந்த கவரில் இருக்கிற அந்த இது மஞ்சள் குங்குமம் இருக்குது, அந்த மாதிரியே பண்ணுறத விட
ரொம்ப அட்லீஸ்ட் எல்லாருக்கும் நமக்கு முடியாது, இவ்வளோ காஸ்ட்லியாக இவ்வளோ முத்தெல்லாம் வாங்கினா நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் வரவங்களுக்கு அல்லது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக வரவங்களுக்கெல்லாம் நம்ம கையால் போட்டதுன்ற ஒரு சந்தோஷம் நமக்கும் இருக்கும். அவங்களும் அதை ரொம்ப சந்தோஷமாக இது பண்ணுவாங்க, அழகாக இருக்குதே அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் போட்டு கொடுக்கலாம். சரிங்களா? இப்போது எல்லோ ஏற்கனவே ஒரு எல்லோவில் இருக்குது. மொத்தம் 6 எல்லோ கோக்கிறதுக்கு நம்ம இப்போ 5 எல்லோ மணி கோக்கணும். எல்லோ கோத்துட்டா அடுத்தது ஏதோ இந்த தெரியுது இல்லையா கேப்பு, இங்கெல்லாம் இருக்கிறதுக்கும் இந்த கேப் எப்படி வருது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இந்த எல்லோ இப்படி வந்துடும். வந்தால் அடுத்தது இங்கே ரெட்டு வரணும் இல்லையா? அப்போ இந்த ரெட்டில் ஒயர் கோத்துக்கணும். ரெண்டு 4 6 மஞ்சள். ஓகேவா? இப்போது 7 ரெட்டுக்கு ஒரு ரெட்டில் இருக்குது 6 ரெட்டு மணி கோக்கணும். ஓகேவா? ஆறு. இப்போ இந்த கடைசி இது இங்கே இதே போல் மேலே ஒயிட் வரணும் இல்லையா? இந்த ஒயிட்டில் ஒயர் விட்டு எடுத்துக்கணும். சுற்றி சுற்றி வந்தால் உங்களுக்கு தெரியாது இருந்தால் நான் இந்த ஆங்கிள்லேயே அப்படியே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சரிங்களா? இப்போது 8 வெள்ளை, 1 2 3 4 5 7 8 ஒரு 8. இப்போது இதில் ஒரு வெள்ளை இருக்குது, இந்த வெள்ளையில் நம்ம கோப்போம் இல்லையா? அப்போ நடுவில் 6 வெள்ளை மணி கொத்துக்கணும். 1 2 3 4 5 6. இந்த வெள்ளையில் இப்போ கீழ்ப்பக்கம் ரவுண்டு சைடுக்காக ஒயர் போகும். முதல்ல நம்ம பக்கமாக கொத்து எடுப்போம். இப்போது அந்த உள்ளே இருக்கிற ரவுண்டு சைடுக்காக ஒயர் போகும். ஓகேவா? இப்போ இது வெள்ளையில் விட்டாச்சு. அடுத்தது இங்கே இந்த ரெட்டு வரணும். இந்த மணியில் கோப்போம் எப்படியும். அப்போ நம்ம நடுவில் 6 ரெட்டு மணி கோக்கணும். இதில் அந்த ரெட்டை மணியாக இருந்தால் கூட கோத்துன்னு எடுக்குமா. ஆனால் முதல்ல கடைசி மணியும் எப்போ ஒத்த மணி, ஏன்னா நம்ம ஒயரை விட்டு எடுக்கிறதுனால 2 மணி இருந்தால் செட் ஆகாது. நடுவில் வர மணிகளை ரெட்டை மணியாக இருந்தால் கூட கோத்துக்கிடுங்க. இது ஒன்றும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தானே இருக்க போகுது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இப்போ இந்த இடத்துல மஞ்சள், 5 மஞ்சள் மணி கோக்கணும். ஒன்று, 2, 3, 4, 5. இப்போ இந்த பச்சைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த மஞ்சள் மணியில் ஒயரை விட்டு எடுத்துக்கணும். இப்போ 5 பச்சளுக்கு 4 பச்சை மணி கோக்கணும். 1, 2, 3, 4. இந்த பச்சளை விடணும். இப்போ 4 பிங்க்கு. 1, 2, 3, 4. இப்போ இந்த கேப் இங்கே தான் இருக்குது. இது இந்த ஒரு ப்ரௌனில், அந்த ரவுண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ப்ரௌனில் ஒயரை விடணும். இப்போ இந்த 2 வெள்ளை மணியில் விட்டுக்கணும். ஸோ இங்கே வருது. இப்போ இந்த ஷேப் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே தான் இந்த ப்ரௌன் இப்படி ஷார்ப் வரணும், மேலே இந்த வி மாதிரி இந்த பிங்க் வரணும். அப்போ இந்த ஒரு ப்ரௌனில் ஒயரை விட்டுக்கணும். இந்த 2 மணி வெள்ளை மணியில் விட்ட உடனே அதுக்கு நேராக இருக்கிற ப்ரௌனில் முதல் மணியில் மட்டும் ஒயரை விட்டு எடுத்துக்கணும். இப்போ 2 ப்ரௌனு. இந்த பிங்க்கு. ஓ சாரிம்மா. நாலு பிங்க்கு கோத்தோம்லம்மா,
அப்புறம் 2 ப்ரௌன் கோக்கணும்மா. ஞாபகம் இல்லை, நான் அப்படியே இந்த ப்ரௌனில் கோத்துட்டேன். 2 ப்ரௌனு கோத்துட்டு அப்புறமா இந்த ப்ரௌனில் கோக்கணும், அந்த ரவுண்டு கிட்ட இருக்கிற ப்ரௌனில். ஓகேங்களா? இப்போ வெள்ளை மணியில் கோத்து இந்த ஒரு ப்ரௌனில் கோக்கணும். ஓகேவா? இப்போ 2 ப்ரௌன். இந்த பிங்க்கில் வயரை விட்டு எடுத்துக்கணும். இப்போ ஒரு பிங்க்கில் இருக்குது, 3 பிங்க் மணி கோக்கணும். ஒன்று, 2, 3. இப்போ இந்த கேப்பு தெரியுதா? இந்த பச்சையில் கோத்து எடுத்துக்கணும். இப்போ ஒரு பச்சையில் இருக்குது, 4 பச்சை மணி கோத்துக்கணும். இப்போ இந்த மஞ்சள் மணியில் விட்டு எடுத்துக்கணும். இப்போ ஒரு மஞ்சள் இருக்குது, 5 மஞ்சள் மணி கோத்துக்கணும். ரெண்டு, 4, 5. இப்போ இந்த ரெட்டில் விட்டு எடுத்துக்கணும். ஒரு ரெட்டில் இருக்குது, 6 ரெட்டு மணி கோக்கணும். ஓகேவா? ஒன்று, 2, 3, 4, 5, 6.
இந்த வெள்ளை மணியில் கொத்து எடுத்துக்கணும். எட்டு வெள்ளை மணிமா. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, இப்போ 6 வெள்ளை மணி. இப்போ 6 சிகப்பு. அஞ்சு மஞ்சள். நாலு பச்சை. நாலு பிங்க்கு. ரெண்டு ப்ரௌனு. இப்போ
2 வெள்ளையில கோர்த்து இந்த ப்ரௌன். இப்போ 2 ப்ரௌன் கொடுத்துட்டு இதோ இப்போ 3 பிங்க்கு. இந்த க்ரீனு. நாலு க்ரீன். மஞ்சள் 5 மஞ்சள். ஆறு ரெட்டு. ஒரு வெள்ளையில் இருக்குது, 7 வெள்ளை கோக்கணும். ரெண்டு 4 6 தான் கொத்துட்டேன்னா
இப்போது 6 வெள்ளை. 1 6 சிவப்பு மணி. அஞ்சு மஞ்சள். நாலு பச்சை. இப்போ 4 பிங்க். ரெண்டு ப்ரௌன். இப்போ இந்த 2 வெள்ளையில் விடணும். இப்போ இந்த ப்ரௌனு. இப்போ 5th ரவுண்டுடைய கடைசி போர்ஷன் வரோம்மா. சரியா? 2 ப்ரௌனு. போட்டுட்டு இந்த பிங்க்கு.
சாரி மாற்றி பக்கத்திலே இருக்கல இந்த பிங்க், ப்ரௌனுக்கு பக்கத்தில் இருக்கிற பிங்க். மூணு பிங்க்கு. நாலு பச்சை. அஞ்சு மஞ்சள். ஆறு ரெட்டு. ஒரு வெள்ளையில் இருக்குது 7 வெள்ளை. சரிம்மா. இப்போ ஒரு வெள்ளையில் இருக்குது, அங்கே ஒரு வெள்ளை கோப்பம், அதனால் 6 வெள்ளை.
6 ரெட்டு. அஞ்சு மஞ்சள். நாலு பச்சை. இப்போ பார்த்துக்கோங்க, எப்போவுமே 4 பிங்க்கு கோப்போம் இல்லையா, ஆனால் இப்போ 3 பிங்க்கு மட்டும்தான் கோக்கணும். கடைசி ரவுண்டில் பாருங்கள், 4 பிங்க்கு கோத்து 2 ப்ரௌன் கோப்போம் இல்லையா, ஆனால் இப்போ அப்படி இல்லை, 3 பிங்க்கு கோத்து. இந்த பாருங்கள், இப்போ எல்லாம் வி ஷேப் வந்துடுச்சு. இது மட்டும் எப்படி இருக்குது? ஸோ இந்த பிங்க்கில் இப்போ விடணும். இப்போ எப்பவும் போல் 2 ப்ரௌனு இந்த ப்ரௌனில் விடணும். ஓகேவாம்மா? இப்போ இந்த ஒயருங்களை இது இங்கே ஒரு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நம்ம விட்டு எடுத்த ஒயரை உங்களுக்கு முடியும்னா இந்த எல்லா வெள்ளையிலையும் இந்த ரவுண்டாக இருக்குத எல்லா வெள்ளையிலையும் விட்டு இங்கே கொண்டு வாங்க. கொண்டு வந்து 2த்தையும் முடிச்சு போட்டு அப்போ அந்த ரவுண்டும் ஒரு ஸ்டிஃபாக கரெக்டாக நிற்கும். என்ன நமக்கும் ஒரு இது, ஏன்னா இங்கேருந்து இப்படிலாம் இப்படி முடிச்சு போட முடியாது. ஸோ இந்த ரவுண்டுலேயே அப்படியே விட்டுட்டு வாங்க. இல்லைன்னா ஏற்கனவே இங்கே ஜாயின் பண்ணிங்களா, அந்த ஒயரோட முடிச்சு போட்டாலும் சரி, எப்படி உங்களுக்கு சௌகரியம்னு பாருங்கள். முடிச்சு போட்டு ஒயரை ஒட்ட கட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இருதய கமலம் இப்போ முடிச்சிட்டோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில், உங்களுடைய குரூப் சர்க்கிளெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ தான் நான் போடுற புது ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போட்டிருக்கிற எல்லாமே உங்களுக்கு வந்து டுட்டோரியல் போடுவோம்மா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் கேட்டிருக்கீங்க. எல்லாருக்குமே நான் எல்லாமே, யாருக்கு எது வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க, அதை பற்றி இல்லை. ஆனால் நான் வந்து ஏற்கனவே போட்டிருக்கிறதா இருந்தாலும் சரி, இனிமேல் நான் போட போகிறது எதுவாக இருந்தாலுமே டுட்டோரியல் போடுவேன். சரிங்களா? நீங்கள் எல்லாமே அதை பார்த்து போட்டுக்கலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு இன்னும் ஒன்று சொல்லிக்கிறேன் பாருங்கள். இந்த ஷேப் எப்படி வருதுன்னு பார்க்கணுன்னா, நீங்கள் கோக்கிறது எப்போவுமே இந்த வி மாதிரி முடியுது இல்லைங்களா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மேல் பக்கம் சொல்கிறேன், இந்த பக்கம் இல்லை. எங்கேருந்து போகும்போது ஒரு கலரில் வி முடிஞ்சால் அதனுடைய ஷார்ப்பு பாயிண்ட் வந்து அடுத்த கலருடைய மணியாக தான் இருக்கும். நல்லா பாருங்கள். இப்போ ப்ரௌன் இப்படி வி முடிஞ்சால் அதனுடைய ஷார்ப்பு பாயிண்ட்டு பிங்க்கு. பிங்க்கு இப்படி வி மாதிரி முடிஞ்சால் அதனுடைய ஷார்ப்பு பாயிண்ட்டு க்ரீனு. க்ரீன் இப்படி வி மாதிரி முடிஞ்சால் அதனுடைய நம்ம அடுத்த கலர் எதை கொடுக்குறோமோ அதுதான் அங்கே ஷார்ப்பு பாயிண்ட் மாதிரி வரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இங்கே ப்ரௌனு, இதுக்கு பிங்க்கு. இந்த பிங்க் இப்படி வி மாதிரி வந்தால் இங்கே க்ரீனு. இந்த க்ரீனுடைய வி இப்படி போய் ஜாயின் பண்ணால் இங்கே எல்லோ ஜாயின் ஆகும். இந்த எல்லோ இப்படி போச்சுன்னா இங்கே ரெட்டு. ஸோ இந்த ரெட்டு இப்படி போச்சுன்னா இங்கே ஒயிட்.
இது வந்து இதய கமலம்னு நீங்கள் சொல்லிக்கலாம் எப்படி ஒன்றா. ஆனால் ஏன் இதய கமலம்னு சொல்கிறேன்னா பாருங்கள், இதய கமல கோலம் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் எப்படின்னா இப்படி போடுவோம், மறுபடியும் இப்படி ஒன்று போடுவோம், இதை இங்கேருந்து ஜாயின் பண்ணுவோம். இதை நீங்கள் வெறுமை பென்சிலால் கோடு வச்சு பாருங்கள். இது வந்து முடியாது. இப்படி வந்து மறுபடியும் இப்படி வரும். இதனுடைய இது வந்து இப்படி இப்படி வந்து நம்ம சாதாரணமாக கமல கோலம் கோடு போடுறதுக்கும் இதே கமலத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய சர்க்கை பார்த்திங்கன்னா இப்படி 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 வந்து தான் போகும். அதை போல் தான் இது இப்படி போகும், இப்படி வரும். ஆனால் இங்கே முடியாது. இப்படி இப்போ வரும், உள்ளுக்குள்ளே வந்து மறுபடியும் இப்படி வரும், மறுபடியும் இப்படி உள்ளுக்குள்ளே ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் இது வந்து ஹிருதய கமல கோலம்னு சொல்கிறது. சரிங்களா? தேங்க்யூ.